மோஸ்ட்டாக வந்து கமெண்ட் என்னன்னா ப்ரோ ஆதில் பிரியாணி ட்ரை பண்ணுங்க, ஆதில் பிரியாணி ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு உங்க ரிவ்யூ சொல்லுங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவோம், செஞ்சுட்டா போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி ஆகணும் சொல்லிட்டு நேராக வண்டியை திருக்கடிமா வச்சுங்க. பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சுட்டு அண்ணன் கோயில் தாண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருவண்ணாமலைக்கு ரீச் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா ஆதில் பிரியாணி கடையாண்ட போனோடனே பார்த்தா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. வெளியே வண்டியில திரும்பி பார்க் பண்ணி முடிச்சுட்டு வெளியிருந்து பார்த்துங்க. இன்னைக்கு சண்டேனால சரியான கூட்டமாக இருந்தது. வெளியிருந்து பார்க்கும்போதே பார்த்தா இன்னைக்கு பிரியாணி கட்சி மாதிரி தான் சொல்லிட்டு டவுட்டாக உள்ள போனேன். அதுக்கப்புறம் பிரியாணிலாம் இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு 140 ரூபா அனுப்பிச்சிட்டு 2 ஆஃப் பீஃப் பிரியாணி சொல்லிட்டு நேராக போய் கை கழுவிட்டு டேபிள் உட்காந்துங்க. அதுக்கு ஒருத்தனை கூட கூட்டிட்டு போயிருந்தேன். அவன் பார்த்தா நான் இவ்வளோ க்ரௌடாக இருக்கு கேட்டான். தம்பி நீ சண்டேனால கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி பிரியாணி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அது வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தது வேற லெவல் டேஸ்ட். நீங்க திருவண்ணாமலையில் ஒரு டேஸ்டான பீஃப் பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா அதில் விசிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையில அங்கே விட்டு வேற என்ன பார்க்கும்போது இதுல நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. இல்லாம சிக்கன் பிரியாணி இருக்குன்னு சொன்னாங்க. போயிட்டு 2 டோக்கன் வாங்கிட்டு 2 பிரியாணி பார்சல் கட்டிட்டு வீட்டுக்கு நெக்ஸ்ட் என்ன கடை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு மறக்காம